Hello everyone, welcome to my YouTube channel. நான் வீணா ரமேஷ். இந்த vlog வரமகாலட்சுமி பூஜா preparation things vlog இருக்கு. ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வரமகாலட்சுமி பூஜை பண்ணும்போது மெயினாக இருக்கிறது கலசம். வரமகாலட்சுமி பூஜைக்கு கலசம் வைக்கும்போது எந்த மாதிரி செம்பு யூஸ் பண்ணிக்கலாம்? கலசம் வைக்கிறதுக்காக வெள்ளி செம்பு இல்லைன்னா பித்தாளை செம்பு யூஸ் பண்ணி, ஸ்டீல் செம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில்வர் செம்பு இல்லைன்னா காப்பர் செம்பு யூஸ் பண்ணிட்டு கலசம் வச்சுக்கலாம். ஸோ இதிலேயே வெறும் ப்ளவுஸ் பீஸ் வச்சு அலங்காரமும் பண்ணலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக எப்படி ப்ளவுஸ் பீஸ் வச்சு கலசம் அலங்காரம் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். செம்பு யூஸ் பண்ணி கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்க செம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டீல் செம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே வரமகாலட்சுமி தாயாரை நல்லா அலங்காரம் பண்ணி புடவையெல்லாம் கட்டி அழகாக அலங்காரம் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பெரிய குடம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பித்தாளை குடம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெள்ளி குடம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 20 வருஷமாக இந்த குடத்துல தான் வரமகாலட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணி பூஜை. எந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த குடம் வச்சு எப்படி 2 ஸ்டெப் வர மாதிரி சாரீ கட்டுறதுன்னு அதை பற்றியும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். இப்போ கலசம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு குடம் யூஸ் பண்ணி கலசம் வச்சா புடவை கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் இருக்கிறது August 8 ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ Thursday அன்னைக்கு இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைடே அர்லி மார்னிங் 4 o'clock உள்ளேயே பூஜையெல்லாம் முடிச்சிக்கலாம். இந்த குடத்தில் Thursday அன்னைக்கு டேப்பில் பூஜை பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சாதான் காலையில் சீக்கிரமாக பூஜை பண்ணி முடிக்க முடியும். ஸோ இல்லைன்னா அந்த நல்ல நேரத்துக்கு சரியான நேரத்தில் கலசம் வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கலசத்துக்கு உள்ளே என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு கலசம் வச்சுக்கலாம். சில பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுவாங்க, பட் நான் அது யூஸ் பண்ணல. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ணுறேன். பட் நான் என்னென்ன திங்ஸ் கலசத்துக்கு உள்ளார போடுறேன் அது மட்டும் காமிக்கிறேன். நான் 6 ஏலக்கி எடுத்திருக்கேன் அண்ட் 6 கிராம்பு எடுத்திருக்கேன். வெட்டி வேறு, ஸோ இந்த வெட்டி வேறு கூட நான் கலசத்துக்கு உள்ளார போடுவேன். மஞ்சள், கொஞ்சம் ஜவாது பவுடரு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், பாக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், கோமதி சக்கரை. இதுக்குள்ளாரே 5 rupees பித்தாளையில் காயின் போட்டுடுவேன். ஸோ குபேரன் காயின் இருக்குது, ஆல்ரெடி நான் பூஜா ரூம்லேயே கலசம் வச்சுருக்கேன், அது எடுத்து காமிக்க முடியல. ஸோ அதனால தான் இல்லைன்னா 5 rupees காயின் போடலாம். குபேரன் காயின் இல்லைன்னா 5 rupees காயின் போடலாம். ஸோ அதனால தான் சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் நான் கலசத்துக்கு உள்ளாரு. அண்ட் இது எல்லாமே பவித்திரமான திங்ஸ், மங்களகரமான. கலசத்தில் இன்னொரு மறக்காமல் ஒரு திங்ஸ் போடுங்க, துளசி இலை போட்டு கலசம் வைக்கிறதுனால ரொம்பவே நல்லது. அண்ட் இவ்வளோ தான் கலசத்துக்கு உள்ளார போடுற திங்ஸ். அதுக்கப்புறம் 5 rupees காயின் 33 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பூஜைக்கு வேணும். 33 தான் 33 காயின்ஸ் தான் எடுக்கணும். 5 rupees காயின் அதுலேயும் பித்தாளையில் இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் கலசத்தில் இருக்கிற தண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாளான்னைக்கு கலசம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ கலசத்தில் இருக்கிற தண்ணி செடிக்கு ஊற்றக்கூடாது, வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வரணும். ரொம்ப நல்லா இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்க, அவ்வளோ சுவாசனை இருக்கும் அந்த தண்ணி. நெக்ஸ்ட் கோலம் மாவு காமிக்கிறேன். ஸோ கோலம் மாவு எதுக்காக காமிச்சிட்டு இருக்கேன்னா, நான் இது எல்லா திங்ஸ் வாங்கும்போது வாங்கிட்டேன், பட் எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். ஸோ கோலம் போட்டால் தான் வீட்டிலே ஒரு விசேஷம், வீட்டிலே ஒரு ஃபெஸ்டிவல் கலையே வரும். ஸோ அதனால தான் கோலம் போட்டு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. கோலம் போட்டு மாங்காய் இலையில தோரணம் கட்டினா தான் அந்த வீட்டுக்கே ஒரு கலை வரும். ஸோ அதுதான் முக்கியமாக வேணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பூஜைக்காக என்னென்ன திங்ஸ் வேணும் அது வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, பட் எந்த திங்ஸ் இல்லை. ஸோ அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். புதுசாக யாராச்சும் இந்த வருஷத்துலேருந்து வரமகாலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எந்தெந்த திங்ஸ் வேணும் எல்லாமே நீட்டாக நோட் பண்ணிவிட்டு கடையில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நான் இங்கே சுமங்கலி செட் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் புதுசாக மஞ்சள் குங்குமம் வாங்கியிருக்கேன் அண்ட் மஞ்சள் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். கலசத்துக்கு மாங்கல்ய கட்டணும், அதுக்கு வேணும். அதுக்கப்புறம் வரமகாலட்சுமி தாயாருக்கு மடிலக்கி வைக்கணும். மடிலக்கி என்ன தமிழில் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல, நான் கன்னடத்தில் மடிலக்கி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் வேணும். மஞ்சள் கயிறு வாங்கியிருக்கேன். ஸோ எதுக்காகன்னா வீட்டுக்கு சுமங்கலி கூப்பிடுவோம் இல்லையா, அவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்காக மஞ்சள் கயிறு வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இது கெஜ்ஜே வஸ்திரா. ஸோ இது பேர் என்னன்னா நான் ஜவாது பவுடர் வீடியோ போட்டப்போ கேட்டேன். ஸோ எனக்கு இது
பஞ்சு ஆறு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது இல்லாமல் நான் இது வாங்கும்போது கடையில் கேட்டேன். ஸோ அவங்க கூட அதே பதில் சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பூஜைக்கு கெஜ்ஜை வஸ்திரம் நான் வீட்டிலேயே ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் ப்ளவுஸ் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளவுஸ் பீஸு கூட சேம் ரிட்டன் கிஃப்ட், சுமங்கலி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பூஜைக்காக இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் இருக்கிற பூ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லக்ஷ்மி சஹஸ்ரநாம சொல்லிட்டு புஷ்பார்ச்சனை பண்ணணும், அதுக்காக பூ வேணும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி நூல்கண்டு, இது வந்து 5 லைனில் இருக்கும். ஸோ இந்த ரொம்ப கயிறு வந்து மஞ்சள் கலர்லேயும் கிடைக்கும், பட் ஒயிட் தான் ரொம்ப விசேஷம். ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இதில் மஞ்சள் அப்ளை பண்ணால். ஸோ அது இல்லாமல் இந்த கயிறு எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்படி எடுக்கணும், எவ்வளோ லைன் வரணும், எவ்வளோ நாட்டு போடணும், ஸோ அப்படியே காமிக்கிறேன். அண்ட் வரமகாலட்சுமி பூஜை பண்ணுறோன்னா வளையல் மறக்கக்கூடாது. ஸோ அதனால தான் ஃபுல் பாக்ஸே வாங்கியிருக்கேன். எனக்கும் போட்டுக்கிறதுக்கு வளையல் வேணும், பூஜைக்கு வேணும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேணும். அதனால தான் ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி ஃபேஸ். ஸோ வீட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பூஜை பண்ணலாம். இல்லைன்னா ஸோ புதுசாக வாங்கிக்கலாம், வெள்ளிலே வாங்கணும், இல்லைன்னா பித்தாளே வாங்கணும். இப்போ எல்லாம் மண்ணிலே செஞ்சுருப்பாங்க, அது வேணால் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக், ஸ்டீல் இந்த மாதிரி வாங்கக்கூடாது. என்கிட்ட இருக்கிறது சில்வர் லக்ஷ்மி ஃபேஸு. ஸோ இது வாங்கி நான் 20 வருஷம் ஆச்சு. லக்ஷ்மி தாயார் ஃபேஸுக்கு எப்படி சிம்பிளாக அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப நான் டெக்கரேஷன் பண்ணல, சிம்பிளாக பண்ணுறேன். 2 தோடு வாங்கியிருக்கேன், ஒரு மூகுத்தி, அதுக்கப்புறம் ஒரு திலக்கம். ஸோ இவ்வளோதான். இவ்வளோ திங்ஸ் வச்சியே எப்படி அலங்காரம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்ததா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் அப்போலேருந்து இதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இப்படியே அலங்காரம் பண்ணுறேன். நான் கண்ணு வரைகிறதுக்கு, ஐப்ரோ வரைகிறதுக்கு, அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி ஐலைனரு, அதுக்கப்புறம் சிந்தூரை வாங்கியிருக்கேன். வருஷமும் புதுசாக தான் வாங்கணும். பட் நாங்கள் யூஸ் பண்ண திங்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் Thursday அன்றைக்கே பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய வேலை இருக்கும். பூஜா ரூம் க்ளீன் பண்ணணும், அதுக்கு பூஜா வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கணும். பூஜைக்காக என்னென்ன திங்ஸு, ஃப்ரூட்ஸு, வாழை மரம் எல்லாம் வேணும். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு வரமகாலட்சுமி பூஜை அன்னைக்கு கலச ஸ்தாபனை பண்ணும்போது வாழை இலை போட்டு அதுக்கு மேலே 5 டம்ளர் இல்லைன்னா 3 டம்ளர் இல்லைன்னா 9 டம்ளர் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கலசை வைக்கணும். டம்ளர்லேயே போடணும் அப்படின்னு இல்லை, நம்மளோட கை கணக்குலேயும் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கலசை வைக்கணும். இல்லைன்னா பெரிய தட்டை இருக்குது, பெரிய பித்தாளையில் தட்டை இருக்குது, இல்லைன்னா வெள்ளியில் இருக்குன்னா அதே தட்டையில் இந்த மாதிரி கணக்கில் போட்டு கலசை வச்சுக்கலாம். ஸோ எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க வரமகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறதுன்னு. இந்த விலாக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வரமகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்காகவே வரமகாலட்சுமி விரத புக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ நான் அந்த புக்ஸ் வாங்கி வைக்கல, அப்படியே டைரியில் எழுதி. அண்ட் லக்ஷ்மி சஹஸ்ரநாம சொல்ல தெரியாது அப்படின்னா உங்களுக்கு, ஸோ நீங்கள் டிவிலே இல்லைன்னா ஃபோன்லேயே கூட ஆன் பண்ணிவிட்டு சஹஸ்ரநாம கேட்டுட்டு பூஜை கம்ப்ளீட் முடிச்சிக்கலாம். ஸோ அது இல்லாமல் எவ்வளோ அழகழகான பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது லோட்டஸ் ஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வரணும். அது இல்லாமல் துளசி கண்டிப்பாக வைக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள்னா நெய் விளக்கு. ஸோ நான் ஆல்ரெடி நெய் காட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் நான் வாங்கலை. நெய் காட்டன் வந்து ரொம்ப முக்கியம். நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே. ஸோ லாஸ்ட்டில் பூஜையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க இல்லையா, லாஸ்ட்டில் தான் ஆரத்தி பண்ணி திருஷ்டி எடுக்கணும். ஸோ இப்போது கண்ணுக்கு அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு எல்லாம் வரைஞ்சிட்டு நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோடு, அதுக்கப்புறம் மூகுத்தி, திலக்கம் எல்லாமே இன்செர்ட் பண்ணி விட்டுடுவேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி இந்த திங்ஸ் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விட்டு வரமகாலட்சுமி பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி தாயாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு பூஜை. ஃப்ரைடே காலையில் 4:30 மணிக்கு கலச ஸ்தாபனை பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் நைவேத்தியத்துக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு நைவேத்தியம் பண்ணி வரலட்சுமி பூஜை பண்ணும்போது மடலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது நான் கன்னடத்திலே மடலக்கி அப்படின்னு சொல்லியிருக்கேன், தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கணும். ஸோ அதுக்குள்ளாரே 5 டைம் இந்த மாதிரி அரிசி போட்டுக்கணும். ஸோ 5 டைம் இல்லைன்னா 3 டைம் இல்லைன்னா 9 டைம் இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு நான் 5 டைம் போட்டுருக்கேன். லக்ஷ்மி தாயாருக்கு கட்டில். ஸோ அப்படியே இந்த தட்டையில் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த மாதிரி புடவை வந்து வச்சு கொடுத்துடலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸ் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வாழைப்பழம் வச்சுருக்கேன், ஒரு தேங்காய் வச்சுருக்கேன்,
வெத்தலை பாக்கு இந்த மாதிரி சுமங்கலி செட் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே மிரரு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்துடும், சீப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் சுமங்கலி செட் வெத்தலை 6 பாக்கு வச்சுருக்கேன். ஸோ பாக்கு வந்து இந்த மாதிரி பாக்கு தான் வைக்கணும். இந்த பேக்கெட் பேக் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது பூஜைக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி அச்சு வெள்ளை வைக்கணும். அது இல்லாமல் கொಬ್ಬರಿ தேங்காய். ஸோ கொಬ್ಬರಿ தேங்காய் பாதி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சு விடணும். ஒரு மஞ்சள், அதுக்கப்புறம் வளையல் வைக்கணும். அதுக்கப்புறம் காணிக்கை வைக்கணும். நான் இங்கே 501 rupees 501 rupees தான் வைக்கணும். அப்படின்னு 101 rupees வச்சுக்கலாம், இல்லைன்னா 11 ரூபாய் வச்சுக்கலாம், 51 rupees வச்சுக்கலாம். ஸோ நான் 501 rupees வச்சு நெக்ஸ்ட் வந்து பூ வச்சு விடணும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தாம்பூலத்தட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே லக்ஷ்மி முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணணும். ஸோ இது வந்து இந்த தட்டை வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னா, வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். இல்லைன்னா ஸோ நாங்களே வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி எல்லாமே ஸ்வீட் பொங்கல் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்வீட் பாயசம் பண்ணி சாப்பிடலாம். வரமகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கயிறு கட்டிக்கணும். ஸோ இதில் நான் மஞ்சள் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 16 லைன் வரணும். ஸோ 16 லைன் எடுக்கணும். அண்ட் இதிலேயே 9 நாட் போட்டுக்கணும். ஸோ 12 நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா 9 நாட் போட்டுக்கலாம். ஸோ நான் 9 நாட் போட்டிருக்கேன். சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுட்டு கையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கயிறு வந்து வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க அவ்வளோ பேருக்கும் இந்த கயிறு ரெடி பண்ணிக்கலாம். பூஜை பண்ணும்போது பசங்களுக்கு நாங்களே கட்டி விடலை. ஸோ எங்களுக்கு ஹஸ்பண்ட் கையாலே கட்டி விட்டுக்கலாம். அந்த நெக்ஸ்ட் வந்து பூஜை பண்ணுறதுக்கு அக்ஷத்தை ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சம் தான் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ட்ராப் நெய் ஊற்றிருக்கேன். அரிசியில் தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது அக்ஷத்தை பண்ணும்போது. ஸோ நெய் போட்டு தான் இந்த மாதிரி அக்ஷத்தை ரெடி பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கலசம் வைக்கிற தேங்காய் வந்து கண்ணு இந்த மாதிரி தெரியக்கூடாது, க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நல்லா க்ளோஸாக இருக்கிற தேங்காய் வாங்கிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் தேங்காய் ஷேக் பண்ணி நல்லா தண்ணி இருக்கிற தேங்காய் வாங்கிட்டு கலசம் வச்சுக்கலாம். மகாலட்சுமி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் டைமு ஒரு 5 பேருக்காச்சும் சுமங்கலி கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த வாட்டி ஜூட் பேக் வாங்கி அண்ட் இந்த பேக்கில் என்ன திங்ஸ் எல்லாம் வச்சுடுவேன்னு காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே 2 வெத்தலை, ஒரு பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் 4 வளையல், ஒரு ப்ளவுஸ் பீஸு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, வளையல், அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீஸு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீட்டில் என்ன ஸ்வீட் சமைச்சிருப்போம், ஸ்வீட் புளி சாதம். ஸோ இதையும் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போதுக்கு புளி சாதம் வைக்கல, ஏன்னா எந்த மாதிரி மங்களகரமான திங்ஸ் இதில் வச்சிடலாம் அப்படின்னு காமிக்கிறேன். அண்ட் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி திங்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திங்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எங்களுக்கும் மன திருப்தி இருக்கணும், அந்த மாதிரி திங்ஸ் வந்து. ஸோ நான் இந்த வாட்டி ஜூட் பேக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சுமங்கலி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது இதே மாதிரி திங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி திங்ஸ் வந்து சுமங்கலிக்கு 2 விதமாக கிஃப்ட் காமிச்சிருக்கேன். தாம்பூலத்தட்டையும் இந்த மாதிரி வச்சு கொடுத்துடலாம், ஒன்று ஜூட் பேக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வரமகாலட்சுமி டெக்கரேஷன் பண்ண முடியாது, புடவை கட்ட தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஷாப்லேயே கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வேணால் பூஜை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் செம்பு வச்சுருக்காங்க, கலசம் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் vlogல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.